ஓகே. ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? மார்கழி மாசம் இன்னைக்கு தொடங்கிருச்சு. மார்க மா மாதங்களில் சிறந்தது மார்கழி. கண்ணனே சொல்லியிருக்கிறாரு, "மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால மார்கழி மிக சிறப்பு வாய்ந்த மாதம். பீடுடைய மாதம் அப்படிங்கிறதா பீட மாதம் அப்படின்னு சொல்ட்டாங்க. மார்கழினாலே இந்த நமக்கு வந்து வர்ற கஷ்டங்கள், தீமைகள் எல்லாம் எல்லாத்தையும் களைந்து தேவர்களை தேவ நிலைக்கு அடையிற மாதம் தான் மார்கழி மாதம். அது சிறப்பு வாய்ந்தது. ஜீவாத்மா பரமாத்மாவோட கலக்கிற நாள் அது. கலக்கிற மாதம். ஆண்டாள் வந்து திருப்பாவை நோன்பு இருந்து ஸ்ரீரங்கத்து பெருமாளையே நினைத்து அவருடன் இணைந்த மாதம் தான் மார்கழி மாதம். பாவை நோன்புன்னு வைப்பாங்க. பெண்கள் வந்து தனக்கு நல்ல கணவன் வர வேண்டும் அப்படின்னு அந்த காலத்துல எல்லாம் பாவை நோன்பு இந்த விரதம் இருந்து அந்த 30 நாளும் ஆண்டாள் பாசுரங்களை பாடி காலையில எழுந்து 4 மணிக்கே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து குளித்து கோயிலுக்கு போய் பஜனை எல்லாம் பாடுவாங்க. திருப்பாவை பாடுவாங்க. அப்புறம் திருவெம்பாவையும் பாடுவாங்க. சிவனடியார்கள் அப்புறம் சிவபெருமான் பக்தர்கள்லாம் திருவெம்பாவை மாணிக்கவாசகர் எழுதின திருவாசகத்திலேருந்து திருவெம்பாவை ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெருஞ்சோதியேன்னு சொல்லிட்டு அதுவும் பாடுவாங்க. நாள் அப்படின்னு சொல்லி அடையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தேவர்களோட பிரம்ம முகூர்த்தம் இது. அதாவது தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் ஆரம்ப காலம். தட்சிணாயனம்ங்கிறது தேவர்களோட இரவு மாதிரி. உத்தராயணம்ங்கிறது தேவர்களோட பகல் பொழுது மாதிரி. அப்ப இரவு முடிந்து பகல் காலையில ஆரம்பிக்கும் போது பிரம்ம முகூர்த்தம். விடிக்காலைக்கு முன்னாடி உள்ள நேரம் தான் அந்த மார்கழி மாதம். தை மாதம் வந்து விடிஞ்சிருச்சு. அது அடுத்தது பகல் பொழுது ஆரம்பிச்சிருது தேவர்களுக்கு. அதனால இந்த மார்கழி மாதம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் இந்த மாதத்துல வந்து கல்யாணம் பண்றது கிடையாது, வீடு மாத்துறது கிடையாது, மற்ற விசேஷங்கள்லாம் பண்றது கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க நம்ம கடவுள் நினைவிலே இருந்து அவர் அடையக்கூடிய வழியை பார்க்கணும். தீமைகள் எல்லாம் அகற்றி அவரை எப்படி அடையலாங்கிற கடவுள் நினைவுல இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மாசத்துல விசேஷங்கள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னது. மத்தபடி அதுக்கு பெரிய காரணம்னு கிடையாது. அது கடவுள் வழிபாட்டுல இருந்து நம்ம டைவர்ட் ஆகி போயிடக்கூடாது. வேற ஏதாவது விசேஷம்னா நம்ம அதுலதான் மனசு போகும். கடவுள் மேல ஈடுபாடு குறைஞ்சிரும் இல்லையா? அதுக்காக தான் அந்த மாதிரி சொன்னாங்க. அத வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு மார்கழி மாசம் பீட மாசம் அதுல நல்லதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. மார்கழி மாசம் தான் இருக்கிறதுலயே மிக சிறந்த மாதம்னு சொல்லலாம். அதனாலதான் கண்ணன் அப்படி சொல்லியிருக்காரு. மாதங்களில் எல்லாத்தையுமே சிறந்தது நான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன். அததான் சினிமால கூட காலங்களில் வசந்தம், மாதங்களில் மார்கழி அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பொண்ணை வர்ணிக்கிற மாதிரி பாடிட்டாங்க. அதெல்லாம் கண்ணன் சொன்னதுதான். சினிமால அப்படி பாடிட்டாங்க. அப்புறம் இந்த மாசத்துலதான் அனுமன் ஜெயந்தி வரும். வைகுண்ட ஏகாதசி வரும். ஆருத்ரா தரிசனம் வரும். வைகுண்ட ஏகாதசிங்கிறது கடவுள் வந்து வடக்கு வாசலை திறந்து வச்சாரு. 2 அசுரர்களுக்கு வந்து மோட்சம் அளித்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வைகுண்டத்தை திறந்து சொர்க்கவாசலை திறந்து குடுத்தாரு. நம்ம வந்து கடவுளை அடையும் வழி நம்ம நல்லபடியா கடைபிடிச்சோம்னா, கடவுளை நினைத்தோம்னா நம்ம பாவங்கள்லாம் கழிந்து வைகுண்ட வாசல் அடையலாம் அப்படிங்கிறது அந்த வைகுண்ட வாசல் திறப்பு அன்னைக்குதான் மார்கழி மாசம் தான் நடக்கும். அதே மாதிரி ஆருத்ரா தரிசனம்னு சிவனை வந்து நடராஜர தரிசனம் பார்த்தது இந்த மார்கழி மாசம் தான். அது வந்து இந்த சிதம்பரத்துல நடந்தது. நடராஜர் வந்து சிவனை வந்து நடராஜரா அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தரிசனம் பார்ப்பாங்க. அது ரொம்ப விசேஷம். அது சிதம்பரத்துல நடக்கும். சிவபக்தர்கள் அந்த மாதிரி பாக்குறது. நடராஜங்கிறது நம்ம மனசு நமக்குள்ள ஒரு அலைப்பாயிர அந்த மனசுதான் அந்த நடராஜர்ங்கிற வடிவத்தை கொடுத்திருக்கிறாங்க. அது ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நடராஜரை தான் கும்பிடுவாங்க. அந்த மனசு அந்த ஒரு கால்ல நிக்கிறாரு இல்லையா? இடக்காலை தூக்கி வலக்காலை ஊன்றி நின்று அந்த மாதிரி அப்ப அது வந்து கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கணும்? அந்த நடராஜர் போஸே அப்படிதான் இருக்கும். அதனாலதான் அந்த மாதிரி ஒரு வடிவத்தை கான்சன்ட்ரேஷன் இருக்க வேணும்னு நினைக்கிறவங்களும் நடராஜரை தான் கும்பிடுவாங்க. அதனாலதான் அந்த ஒரு வடிவத்தை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் பகல் 10, ரா 10 அப்படின்லாம் பாசுரங்கள், ஆழ்வார் பாசுரங்களை பாடுவாங்க. ஸ்ரீரங்கம், அப்புறம் இந்த 108 திவ்ய தேசங்கள், ஆழ்வார் திருநகரி அந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இந்த உற்சவம்லாம் ரொம்ப விசேஷமா நடக்கும். அது நாள் வரைக்கும் அந்த ஆழ்வார்கள் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஹிந்தியில தான் அந்த சமஸ்கிருதத்திலயும் ஹிந்திலையும் தான் கண்ணனுக்கு பெருமாளுக்கு பாடல்கள் பாசுரங்கள்லாம் நிறைய இருந்தது. தமிழுக்கு முதல்ல இது பண்ணதான் பெரியாழ்வார், நம்மாழ்வார் இவர்கள்லாம் சேர்ந்து தமிழ்ல பாடின பாட்டை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை வேண்டிக்கிட்டு பாட ஆரம்பிச்சது. அவரோட அனுமதியோட பாட ஆரம்பிச்சதுதான் இந்த பகல் 10, ரா 10 அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் 10ங்கிறது அந்த வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி அந்த ஆழ்வார் பாசுரங்கள் 3000 பாடல்கள் பாடுவாங்க பகல் நேரத்துல. ரா 10ங்கிறது வைகுண்ட ஏகாதசிக்கு அப்புறம் இரவு நேரத்துல, அதாவது
மாலை, இரவு நேரத்துல நம்மாழ்வார் பாசுரங்கள் 1000 பாசுரங்கள் பாடுவாங்க. 10 நாள்ல பாடிருவாங்க. ஒரு நாளைக்கு 100 பாசுரங்கள் அந்த மாரி ஒரு 10 நாள்ல பாடி முடிப்பாங்க. அப்புறம் முருகனுக்கும் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு கும்பிடுறது ரொம்ப விசேஷமா இருக்கும் இந்த மார்கழி மாசம். அப்புறம் சப்தமின்னு ஒரு திதி வரும். அது வந்து 7வது திதி. 7வது திதி அந்த அந்த வளர்பிறையில வர வரிசையா வரும் இல்லையா? ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, பஞ்சமி, சஷ்டி அடுத்தது சப்தமி. அந்த சப்தமி வந்து ரத சப்தி நாள் சப்தமி நாள்ன்னு சொல்லிட்டு சூரிய வழிபாடு. அதுவுமே ரொம்ப விசேஷமா இந்த மாசம் நடக்கும். இவ்ளோ விசேஷங்கள் இருக்கு. அதனால காலையில அதோட இல்லாம விஞ்ஞான முறைப்படியும் காலையில அந்த ஓசோன் வந்து ரொம்ப கிடைக்கும். பூமியில இறங்கி வருது. அந்த ஓசோன் படலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் காலையில அந்த ஒரு 4, 5 மணிக்கெல்லாம் எழுந்து போம்போது, பஜனை பாடிக்கிட்டே போம்போது, அது நல்ல மூச்ச உள்ள இழுத்து விடுறாங்க. பாட்டு பாடும்போது மூச்சு நல்லா உள்ள இழுத்து வெளியில விடுவாங்க இல்லையா? அப்போ ஓசோன் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். அதோட இல்லாம பெண்கள் என்ன செய்வாங்க, குனிஞ்சு கலர் கோலம்லாம் போட்டு வாசல்ல பூசணி பூலாம் வைப்பாங்க. அதுல ஒரு பெரிய நேரம் அதுல வெளியிலயே செலவிடுறாங்க இல்லையா? மத்த நேரம்லாம் வெளியில வந்து நிக்க மாட்டாங்க லேடீஸ் அந்த நேரத்துல. இது வந்து கோலம் போடணும். பெருசா கோலம் போட்டு கலர் பொடியெல்லாம் தூவி, பூசணி பூ வைக்கிறது, சாணி பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஓசோன் குனிஞ்சு நிமிர்ந்து அந்த கோலம் போடும்போது மூச்சு வாங்கும் இல்லையா? அப்ப அந்த மூச்ச நல்லா உள்ள இழுப்பாங்க. அப்ப அந்த ஓசோன் நமக்கு கிடைக்குது. இந்த 1 மாசம் வாங்குன ஓசோன் வந்து நமக்கு அந்த ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அந்த அடுத்து வர 11 மாசத்துக்கு அந்த நல்ல ஹெல்த் இருக்கும். நல்ல இம்யூனிட்டி பவர் இருக்கும். நமக்கு நோயெல்லாம் வராம தடுக்கிறதுக்காகவும், அந்த காலத்துல இப்படிலாம் ஒரு சாஸ்திரம் வச்சிருக்காங்க. ஆண்கள் எழுந்து இந்த மாரி பஜனை பாட போறதும், பெண்கள் எழுந்து கோலம் போடுறதும், இறைவனை நினைக்கிறதும். இந்த மாசம் வந்து அந்த முக்கியமா முக்கியமான இந்த மாசத்துல வேண்டுதல் எல்லாமே நடக்கும் அப்படிம்பாங்க. திருவெம்பாவை, திருப்பாவை படிச்சுட்டு, நம்ம இறைவனே நினைத்து காலையில நேரத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எது வேண்டுனாலும் நடக்கும் அப்படிம்பாங்க. காலையில எழுந்து இந்த மாரி பண்றதுனால நமக்கு வேண்டுதல் நல்லபடியா இருக்கிற வேண்டுதல். அப்புறம் பெண்களுக்கு இந்த மாரி நல்ல கணவன் கிடைக்கணும். நல்லபடியா குழந்தை படிக்கணும், முன்னேறணும், வாழ்க்கையில முன்னேறணும். இந்த மாரி என்ன கிடைச்சாலும். அதோட இல்லாம இன்னொன்னு சுதாமா கேள்விப்பட்டிருக்கீங்க. குசேலர் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு வந்து கண்ணனோட சின்ன வயசு பால்ய நண்பர் அவர். குருகுலத்துல ஒண்ணா படிச்சவரு. அவரு வந்து என்ன செய்வாரு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. மனைவி அதே மனைவி வந்து சரி உங்க பால்ய நண்பராச்சே கண்ணன், அவர்கிட்ட போய் ஏதாவது உதவி கேட்கலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அதுதான் இந்த மார்கழி மாசம் வர்ற முதல் புதன்கிழமையில தான் அவர் போய் பார்த்தாரு. அதாவது நாளைக்கு பார்க்க போனா நாளைக்கு தான் அந்த புதன்கிழமை வருது. குசேலர் வந்து பெருமாள கண்ணன போய் சந்திக்க போறாரு. கிருஷ்ணர போய் அவரு வந்து ராஜாவா இருக்கிறாரு துவாரகால. அப்ப பெரிய அரண்மனை, மாட மாளிகையா இருக்கு. இவருக்கு உள்ள போறதுக்கே கஷ்டமா இருக்கு. இவரு வந்து கிழிஞ்ச ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாரு. அவ்ளோ ஏழையா இருப்பாரு. அப்புறம் போகும்போது என்னமாவது கொண்டு போணுமே அவர பார்க்க போறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது தான், அவன் மனைவி வந்து ஒரு அவல்ல குடுப்பா. ஒரு சின்ன ஒரு கைப்பிடி அவல் தான். ஒரு சிகப்பு துணியில முடிஞ்சு அப்படியே வேஷ்டியில தெரியாம அப்படி வச்சுப்பாரு. இத போய் எப்படி குடுக்கறது? அவருக்கு அவ்வளோ பெரிய ராஜாவுக்குன்னு வாசல்ல போனோனே அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். முதல்ல வாயிற்காவலனே உள்ள விடமாட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லுங்க எனக்கு வந்து பால்ய நண்பர் தான். அவர்ட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க. என் பேர் சுதாமர் அப்படின்னு சொன்னோனே, குசேலன்ற பேர் எப்படி வந்ததுன்னா, அவரு இப்படி கிழிஞ்ச ட்ரெஸ்ஸ போட்டுட்டு இருப்பாரு. அதனால கிண்டலா அந்த பேரு குசேலர்ன்னு சின்ன வயசுல அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்புறம் கண்ணன் பார்த்துட்டு அவர வர சொல்லுங்க உடனேன்னோனே, உள்ள போனோனே கண்ணன் அப்படியே கட்டி தழுவி, ஆ நம்ம எப்படி பழசெல்லாம் மறக்க முடியுமா? என் உயிர் நண்பனாச்சே நீ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசுவாரு. அப்ப கதையெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சுதாகருக்கு. தான் கேட்கணும்னு கூட தோணாது அவருக்கு. அப்புறம் நைட்லாம் அங்கேயே தங்கிட்டு, அப்புறம் காலையில தான் ரொம்ப நேரம் ஆயிடுது. நைட் தங்கிட்டு காலையில எழுந்து போம்போது, அம் அப்ப அப்ப நைட்டே வந்து இந்த அவல குடுக்கலாமா அப்படின்னு யோசனையில இருப்பாரு. குடுக்கறதா வேண்டாமாங்கும்போது, "நீ என்ன வச்சிருக்க? குடு" அப்படின்னு சொல்லிட்டு அவரே இப்படி இழுத்துருவாரு. என்னமோ மறைச்சு வச்ச மாரி இருக்கேன்னு. அவலா எனக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லிட்டு, ஒண்ணு எடுத்து வாயில போடுவாரு. அடுத்து ஒரு கவளமும் எடுத்து வாயில போடும்போது, பக்கத்துல இருக்கிற ம் மனைவி வந்து தடுத்துருவாங்க. லட்சுமி தானே அவங்க. அ ச அவங்க வந்து தடுத்து போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. போதுங்கிறதுக்கு அர்த்தம் என்னங்கிறது வேற. ஏன்னா, எல்லா செல்வத்தையும் இவருக்கே தூக்கி குடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லன்ற மாரி அவங்களுக்கு தெரியும். ஒரு ஒரு பிடி அவருக்கும் அவ்வளவு குடுக்கக்கூடிய ஒரு கண்ணபிரான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவருக்கு புரியாது. சுதாமருக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. அதுக்கப்புறம் தூங்க போயிடுவாரு. கேட்கவும் மாட்டாரு. உதவி வேணும் அப்படின்னு கேட்டுக்கவும் மாட்டாரு. அப்புறம் காலையில எழுந்து வரும்போதும், எப்படி கேட்கறது அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தோட வந்துருவாரு. கிளம்புறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. வரும்போது தான் எப்படி மனைவிய எப்படி சந்திக்க போறோம்? அவளுக்கு எப்படி பதில் சொல்ல போறோம்? ஒண்ணுமே கேட்காம வரோமே அப்படின்னு யோசனையில கண்ணன நெனச்சுக்கிட்டு, அதே யோசனையில வரும்போது தான்
ஆம், அந்த வீடு பார்த்தா பெரிய மாளிகையா மாறியிருக்கும். அவர் ரொம்ப சின்ன ஓல குடிசையில தான் ஏழையா இருந்திருப்பாரு இல்லையா? அந்த இடத்துல இவ்வளோ பெரிய மாளிகை எங்க இருந்தது? நம்ம ஏதோ தப்பா வந்துட்டோமா? கண்ணன நெனச்சுட்டே வந்ததுனால வேற வழிக்கு போயிட்டோமான்னு சொல்லிட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்க போய் நிப்பாரு. அப்பதான் மனைவி உள்ளேந்து வந்து அப்படியே தோழியர் புடைசூழ வருவா. பயங்கரமா செல்வம் கொழிக்கும் அந்த வீடு. நகைகளோடும், பட்டாடையோடும் அது மாரி தோழிகளும் அந்த மாரி தான் இருப்பாங்க. என்ன அடையாளம் தெரியல. "வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்படி மாளிகைலாம் கிடைச்சிருச்சு. நீங்க கண்ணன்ட்ட போய் கேட்டீங்கல்ல, அவரு குடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அது கிடைத்த நாள் வந்து இந்த மார்கழி மாதம் புதன்கிழமை. அது நாளைக்கு வருது. அது வந்து அவ்வளவா என்னைக்குங்கிறது அவ்வளவா கொண்டாட மாட்டாங்க. நெறைய பேருக்கு தெரியாது இந்த விஷயம். சுதாமரம் குசேலர் நாளும் நாளைக்கு தான். இந்த மாரி பல கதைகள் வரும். சொல்லிக்கிட்டே போலாம். இவ்ளோ இவ்ளோ பெருமைகள் நிறைந்த மார்கழி மாதத்த நம்ம கடவுள் நினைவுல இருந்து, காலையில எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம என்னென்ன நடக்கணுமோ, நல்லபடியான வேண்டுதல்கள்லாம் வேண்டிட்டு, அ நல்லபடியா வணங்கி வாழ்வோம் அப்படின்னு சொல்லி